கிரேட் பிரிட்டன் எந்த பின்னணியில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கு அப்படின்ற பின்னணியை பார்க்க போறோம். இப்போ வருஷம் 1947 பிப்ரவரி 18 இங்கிலாந்து மக்களவையில புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பிரைம் மினிஸ்டர் கிளெமெண்ட் அட்லி ஒரு முக்கியமான உரையை ஆற்றுறாரு. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 1948 ஜூலை மாசத்துக்குள்ள இந்தியா, நம்மளுடைய காலனி நாடா இருக்க இந்தியாவுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு பக்கம் பலத்த கைத்தட்டல் வரவேற்பு இருக்கு, இன்னொரு பக்கம் எதிர்கட்சியினர் இதை எதிர்க்கிறாங்க. அதுலயும் குறிப்பா சர் வின்ஸ்டன் சர்ச்சில் இதை பயங்கரமா எதிர்க்கிறாரு. இப்போ சர்ச்சில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அட்லியோட ரொம்ப மோசமான ஒரு முடிவா இருக்கு. இது இந்தியாவுக்கு சுதந்திரமா, இந்தியர்களுக்கு என்ன தெரியும் சுதந்திரத்தை பத்தி, அவங்க கிட்ட சுதந்திரத்தை கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது டிசர்விங்கே கிடையாது, அவங்களுக்கு சுதந்திரத்துக்கு கொஞ்சம் கூட அவங்க டிசர்விங்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த இந்திய மக்களை உய்விக்க வந்த மாபெரும் சக்தி தான் இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். இந்த காலனி, நம்மளுடைய காலனியை அது வச்சிருக்கிறது அப்படின்றது இது ஒரு அற்புதம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அப்படின்றது. ஸோ எந்த காலத்திலையும் இந்தியர்களுக்கு சுதந்திரம் அப்படின்றது கொடுக்கவும் கூடாது, அவங்களுக்கு அது தேவையும் கிடையாது. அவங்களுக்கு அப்படி ஒரு நாடு கொடுத்தா அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்பை அவங்களால இந்தியர்களால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு அடுக்கடுக்கான விமர்சனங்களை வைக்கிறார். ஆனால் உள்ளுக்குள்ளே புன்னகைச்சுக்கிறாரு கிளெமெண்ட் அட்லி. ஏன்னா அவருக்கு தான் உண்மையான காரணம் என்ன, எந்த பின்னணியில் நம்ம சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும்.